This is Madhu from Metaflame. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாவோட கம்ப்ளீட் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஊப்ஸ் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஊப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எதை வச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ரேதர் தென் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட், ரைட்? ஸோ அதுக்கு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஊப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோடைய பில்லர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்காங்களே இவங்களெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்டோட பில்லர்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன், என்கேப்சுலேஷன், கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பில்லர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கார் எடுத்துக்கிறேன். இந்த காரை தான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கிளாஸ்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதை வச்சு கான்செப்ட் பார்க்கலாம், ரைட்? இதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆக்ட் ஆக போகுது, ரைட்? ஸோ காருக்குள்ள நம்மளுக்கு நார்மலா என்னெல்லாம் இருக்கும்? கார் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அதோட பிராண்டு டொயோட்டோ. அதோடைய பர்ட்டிகுலர் வெர்ஷன் இந்த இயர்ல ரிலீஸ் ஆகுது. 2021 இவ்ளோ கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார்க்கு வந்து அது இதாகுது ஓடுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இது பண்றது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட அட்ரிபியூட்ஸ்னு பார்க்கும்போது அதோட கலர், பிராண்ட், மாடல் இயர், ஸ்பீட். ஸோ அதான் இதோட அட்ரிபியூட்ஸாக இருக்குது. அந்த அட்ரிபியூட்ஸ்க்கு மேட்ச் பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸும் அதோட மெத்தட்ஸும் தான் இருக்க போகுது. மெத்தட்ஸ்னால் என்னது? இதோடைய ஸ்பீட் எவ்வளோன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு செட் ஸ்பீடு. நம்ம ஸ்பீடை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. டிஸ்பிளே டீட்டெயில்ஸ். இதோட இந்த காரோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ண முடியும். கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். மெத்தட்ஸை வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள வந்து மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணுவோம், ரைட்? ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதோட எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம்குள்ள என்டர் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களால் மேட்ச் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜரல் விசஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும், ரைட்? ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ண போகுது. நம்ம வந்து ப்ரொசீஜரில் பார்த்தோம் அப்படின்னா கோடை வந்து திருப்பி திருப்பி நம்மளால ரீயூஸ் பண்ண முடியாது, ரைட்? பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல அப்படி கிடையாது. நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் கோடை வந்து. அப்புறம் வந்து ப்ரொசீஜரல்ல வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும் டிசைன் வந்து. பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதனால தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க. பைத்தான், ஜாவா. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் என்னது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாக இருக்குது, ரைட்? தென் குளோபல் டேட்டா ஃபோக்கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய டேட்டா முழுக்க முழுக்க எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா குளோபலாக இதாக இருக்கும் ப்ரொசீஜரில். இது எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்கும், அதாவது ப்ரொசீஜரலில், ரைட்? பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட்டாவுடைய விசிபிலிட்டியை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஐ திங்க் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ். ஏன் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இட்ஸ் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். நம்ம திருப்பி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட மாடுலாரிட்டி. அதாவது ஈச் ஆப்ஜெக்ட் இஸ் செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்ட் மேனேஜபிள். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து செல்ஃப் கண்டெய்ன்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அதை இதை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கோட். ஃப்ளெக்சிபிலிட்டினா நார்மலாக ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட்ஸை. ஸோ அதுக்காக, ரைட்? தென் மெயின்டைனபிலிட்டி இஸ் நத்திங் பட் வி கேன் அப்டேட். ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். சிங்கிள் கிளாஸை அப்டேட் பண்ணலாம் வித்தவுட் பிரேக்கிங் அதர்ஸ். மற்ற இதை எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதை அப்டேட் பண்ண முடியும். ஃபார் தேட் பர்பஸ் வி ஆர் கோயிங் வித் திஸ். தென் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஐ ஹவ் ஆல்ரெடி செட். ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அந்த மாதிரி சில எந்த மாதிரி டேட்டாவை வெளியே காட்டணும் காட்ட வேண்டாங்கிறத இந்த பர்டிகுலர் ஊப்ஸ் கான்செப்ட் மூலிமா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் கோயிங் வித் திஸ் பர்டிகுலர் திங் அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் ஸ்கேலபிலிட்டியும் இருக்குது. தென் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வராங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஓவரால் பேசிக்காக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து போக ஆரம்பிக்கலாம், ரைட்?
ஸோ, இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜாவா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து பெர்சன்ங்கிற கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள டேட்டா மெம்பர்ஸா நேம், ஏஜ், சிட்டி, ஜெண்டர் இந்த மாதிரி ஒரு 4 டேட்டா மெம்பர்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸா என்ன இருக்கு அப்டின்னா, ஈட், ஸ்டடி, ஸ்லீப், ப்ளே சரியா? ஸோ, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ, நான் இதே கிளாஸ யூஸ் பண்ணி எத்தன ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் கிரியேட் பண்ணலாம். அதாவது இங்க ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எத ரெஃபர் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு பெர்சனோட டீட்டெயில ரெஃபர் பண்ணுது. ரைட்? இப்போ இந்த பெர்சன வந்து நான் இந்த பெர்சனோடைய டீட்டெயில்ஸ்க்கும் நான் மேப் பண்ணிக்கலாம். இந்த பெர்சனோட டீட்டெயில்ஸ்க்கும் மேப் பண்ணிக்கலாம். எப்படி மேப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்ஜெக்ட்ஸ யூஸ் பண்ணி மேப் பண்ணலாம். ரைட்? ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, இந்த பெர்சனோட டீட்டெயில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நானு இதுக்கு மேப் பண்றேன். ரைட்? இப்ப நேம் வந்து ஜான், ஏஜ், சிட்டி அண்ட் ஜெண்டர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேப் பண்ணுது. அவருடைய ஈட், ஸ்டடி, ஸ்லீப், ப்ளே இது எல்லாமே அவருடைய ஃபங்ஷன்ஸா வந்து இருக்க போகுது. ரைட்? அதே மாதிரி தான் இந்த டெசி அப்படிங்கிறவங்களுக்கும் நான் இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ வந்து மேப் பண்றேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரைட்? ஸோ நம்ம ப்ரோகிராம்ல பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ரைட்? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கிளாஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரைட்? தென் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் பிராண்ட், ஸ்ட்ரிங் கலர், இன்ட் ஸ்பீட். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா, உங்களுடைய டேட்டா மெம்பர்ஸ். டேட்டா மெம்பர்ஸ்னா லைக் வேரியபிள்ஸ் மாதிரின்னு நினச்சிக்கோங்க. வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டிஃபைன் பண்ணிக்கிறோம் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் கார்க்குள்ள. ஓகே. ஸோ 3 இது வந்து நான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். 3 டேட்டா மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஒரு ஆம் ஒரு ஃபங்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போறீங்க. இன்சைட் கிளாஸ் கார்ட். அதுதான் என்னது அப்டின்னா, டிஸ்ப்ளே இன்ஃபோன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள வந்து சில ஃபங்ஷன்ஸ வந்து அது பெர்ஃபார்ம் பண்ண போது. ரைட்? ஸோ, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கிளாஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் மெயின் கிளாஸ் எழுதுறேன். மெயின் கிளாஸ் எப்படி எழுதணும் அப்டின்னு பார்க்கும்போது, 1 மினிட். ஆ. மெயின் கிளாஸ் எப்படி எழுதணும்னு பார்க்கும்போது, பப்ளிக் கிளாஸ் மெயின்குள்ள ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்ணிருவேன். ஸோ, இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், ஒரு கார் இது லைன் தேவையில்ல. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ, நான் என்ன பண்றேன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ரைட்? ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் என்ன கிரியேட் பண்ணேன்னா, மொத்தம் என்கிட்ட 2 கார் இருக்கு. 2 காருக்கும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ, அதுக்கு நான் என்ன பண்றேன், காருக்கு நான் வந்து கார்1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் பேர் வச்சுக்கிறேன். அதோடைய பிராண்ட் கார்1 டாட் பிராண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டொயோட்டோ அப்படிங்கிறத பாஸ் பண்றேன். ரைட்? கார்1ஓட கலர் வந்து ரெட். கார்1ஓட ஸ்பீட் வந்து 120. ரைட்? ஸோ, இப்ப இதெல்லாமே நான் இது பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டேன். ரைட்? அடுத்து கார்2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, கார்2ஓட பிராண்ட் ஹோண்டா, அதோட கலர் ப்ளூ, ஸ்பீட் 140 இதையும் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், கார்1க்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்ஷன் தானே நம்மளுக்கு எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ண போகுது. ஏன்னா, நான் அங்க தான் பிரிண்ட் ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ, டிஸ்ப்ளே பண்றதுக்கு கார்1 டாட் டிஸ்ப்ளே இன்ஃபோ அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன நான் கால் பண்றேன். அப்போ கார்1ல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோமோ, அந்த பர்ட்டிகுலர் திங் தான் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்ப்ளே வரப்போகுது. கார்1 இன்ஃபோ என்னதுலலாம் இருக்கு? டொயோட்டோ ரெட் 120 தானே. அப்போ டொயோட்டோ ரெட் 120 அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ரைட்? ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார்2 வந்து கார்2 டாட் டிஸ்ப்ளே இன்ஃபோ அப்படின்னா, ஹோண்டா ப்ளூ 140 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகி, பிராண்ட் ஹோண்டா, கலர் ப்ளூ, ஸ்பீட் 140 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ, நம்ம இப்போ எப்படி அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்த்துரலாம். ஸோ, ஃபங்ஷன் எதுக்குள்ள இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணிருவோம். 1 செகண்ட். ஸோ, இப்போ வந்து இந்த ஃபைல நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்றதுக்கு கம்பைல் பண்ணணும். ஜாவா சி கார் டாட் ஜாவா. ஸோ, கிளாஸ் பேர் வந்து கார்ன்னு இருக்கிறதுனால, ஆக்சுவலா இது மெயின் கிளாஸ் கிடையாது. 1 மினிட் ரன் பண்ணி பார்ப்போம். ம். யாஹ்! கிளாஸ் மெயின் இது கிடையாது. ஸோ, மெயினுங்கிறது தான் ஃபங்ஷன் பேரா வச்சிருந்திருக்கணும். ஸோ, 1 மினிட் நான் ஃபங்ஷன் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபங்ஷன் நேம் மெயின் கிளாஸோட மெயின் ஃபங்ஷன் பேர் என்னது? மெயின் கேப்பிட்டல் மெயின். ஸோ, நான் அதே நேம்ல தான் வந்து நான் என்னுடைய ஃபைல் நேமும் வைக்கணும். ஸோ, நான் வச்சுட்டு கம்பைல் பண்ணும்போது ஜாவா சி மெயின் டாட் ஜாவா.
வச்சுட்டு கம்பைல் பண்ணி காட்டுறேன் இன்னொரு தடவை. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு ஜாவா மெயின் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டைப் பண்ணா போதும். மெயின் டைப் பண்ணேன்னா, பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அவுட்புட் வந்து வந்துருச்சு. அதாவது 2 ஆப்ஜெக்ட்டையும் டிஸ்ப்ளே பண்ற மாரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. பிராண்ட் கலர் ஸ்பீட், பிராண்ட் கலர் ஸ்பீட். ஸோ 2 ஆப்ஜெக்ட்டையும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நார்மலா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வொர்க் ஆகுது. ரைட்? போறோம் அப்படின்னா மெத்தட்ஸ்ங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். மெத்தட் அப்படின்னா என்னது அப்படின்னா ரீயூசபிள் பார்ட் ஆஃப் கோட் நம்ம அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் மெத்தட் எழுதிட்டோம் அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கால்டு கேல்குலேட்டர்னு கிரியேட் பண்ணிட்டு உள்ள நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட்? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் வந்து நான் எழுதிக்கிறேன். அதுக்குள்ள நான் கேல்குலேட்டர் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் உள்ள இருக்கக்கூடிய மெத்தடான ஆட், அப்புறம் கிரீட், அப்புறம் கெட்பை அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆடுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது 10 and 20 நான் பாஸ் பண்றேன். ஸோ 10 20 will be paired with this and 10 plus 20 30 will be returned. ஸோ 30ங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹலோ அலைஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கெட்பைங்கிறது வந்து 3.14159 இங்கே பாஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இப்படி தான் நம்மளோட அவுட்புட் வந்து இருக்க போகுது. ரைட்? ஹலோ அலைஸ் அண்ட் அதுக்கு மேலே வந்து 30 ஹலோ அலைஸ் 3 பாயிண்ட் சம்திங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்னது அப்படின்னா அதுவும் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் மெத்தட்ஸ் வி ஆர் கோயிங் வித் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும் ஒன்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது ஆப்ஜெக்டோட ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் கிளாஸில் நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே பாருங்க S1 S2 ஃபார் தட் நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற 2 இது வந்து அதாவது S1 S2ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டுங்கிறதே நான் கால் பண்ணுறேன். 2 விதமான ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். ஒன்றில் வந்து நான் பேராமீட்டர் எதுவுமே பாஸ் பண்ணல. இன்னொன்றில் வந்து அலைஸ் அண்ட் 20ங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கார்டிங்லி அது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நம்மளுக்கு மேட்ச் ஆகிக்க போகுது. ஸோ வெறும் ஸ்டூடெண்ட்டுங்கிறத கால் பண்ணும்போது நம்மளுக்கு நேம்ல அன்னோன், ஏஜ்ல 0, அப்புறம் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து பேராமீட்டரைஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த பேராமீட்டர் எல்லாமே இந்த இதில் மேப் ஆகி பிரிண்ட் ஆகும். சரி, நம்ம இந்த இடத்துல திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல. சாரி, திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இன்ஸ்டான்ஷியேட் அதாவது இந்த பர்டிகுலர் வேரியபிள் ஆகும். அதாவது கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் இந்த நேம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நேம் வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய நேம். ஸோ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த திஸ் கீவேர்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அக்கார்டிங்லி இது வந்து இங்கே வந்து அசைன் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நான் S1 டாட் டிஸ்பிளேன்னு கொடுக்கும்போது S1ங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆயிருந்தது, அன்னோன்கிறதும் 0ங்கிறதும் பிரிண்ட் அது ரெண்டுமே ஸ்டோர் ஆயிருந்தது. அப்போ அந்த பர்டிகுலர் திங் தான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அதாவது அன்னோன் அப்புறம் ஏஜ் வந்து 0 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அலைஸ் 20 பாஸ் பண்ணதுனால S2க்கு அதை கால் பண்ணும்போது S2 டாட் டிஸ்பிளேன்னு கால் பண்ணும்போது அலைஸ் அண்ட் 20ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சம் எரர் வாஸ் தேர். ஓகே, நம்ம இந்த லைன் எடுத்துருவோம். இது ஜஸ்ட் ஒரு கமெண்ட் லைன் மாதிரி தான். இதை எடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. 1 minute. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஏஜ் அன்னோன், சாரி நேம் அன்னோன், ஏஜ் வந்து 0 அப்படிங்கிற மாதிரியும். நெக்ஸ்ட் இதை கால் பண்ணும்போது இந்த அலைஸ் ஏஜ் 20ங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ரைட்? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா திஸ் கீவேர்ட். ஸோ திஸ் கீவேர்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். திஸ் கீவேர்ட் வந்து நேமிங் கான்ஃப்ளிக்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நீங்கள் கிளாஸ்
பெர்சன்க்குள்ள ஒரு 2 டேட்டா மெம்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க, ரைட்? இந்த 2 டேட்டா மெம்பருக்கு தான் நீங்க வேல்யூவ அசைன் பண்ண போறீங்க. இப்போ நானு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது அதுக்குள்ள 2 வேரியபிள்ஸ் பாஸ் ஆகுமா? நேம், ஏஜ்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் பாஸ் ஆகும். இப்போ இந்த பர்ட்டிகுலர் வேரியபிள் வந்து இதுக்குள்ளது, அதாவது கிளாஸ்க்குள்ளது. இந்த 2மே வந்து நம்ம பாஸ் பண்ண பாராமீட்டர்க்குள்ளது. ஸோ இது வந்து கரெக்ட்டா இதுல மேப் பண்றதுக்காக, இந்த நேம இதுல மேப் பண்றதுக்காக, இந்த ஏஜ இதுல மேப் பண்றதுக்காக நம்ம வந்து இது 2த்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ரைட்? ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள குறிக்குது. இது வந்து பாராமீட்டரைஸ்ட் வேரியபிள குறிக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த திஸ் கீவர்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ரைட்? ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக தான் இத வந்து நம்ம யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இத இல்லஸ்ட்ரேட் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்டின்னா என்னன்னா, ஒரு டேட்டாவ நீங்க வந்து டேட்டா மெம்பர்ஸையும், அப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸையும் ஒரு கிளாஸ்க்குள்ள ராப் பண்ண போறீங்க. ரைட்? அதுக்காக தான் நம்ம என்கேப்சுலேஷன் அப்டிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ சில விஷயங்கள் உள்ள வந்து பத்திரமா இருக்கணும். அது வந்து வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்டிங்கிற பர்ப்பஸ்க்காகவும் நம்ம வந்து இந்த என்கேப்சுலேஷன யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இதுல வந்து மொத்தம் 3 கீவேர்ட்ஸ் இருக்கு. என்னன்னா பிரைவேட், பப்ளிக், புரொடெக்டட். ஸோ இப்போ நம்ம அத பத்தி ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் இதுல நான் என்ன பண்றேன்னா, ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல பேங்க் அக்கவுண்ட் அதுக்குள்ள ஏசிசின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து நியூ பேங்க் அக்கவுண்ட் அலைஸ் 1000 அப்படிங்கிற இத பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ரைட்? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி, அதுக்குள்ள ஓனரோட நேம் அலைஸ் அக்கவுண்டோடது பேலன்ஸ் வந்து 1000 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க பிரைவேட்னு குடுத்துருக்கேன். அதாவது பிரைவேட்ங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸ் வந்து பிரைவேட்டா இருக்க போகுது. அதாவது இந்த கிளாஸ்க்குள்ள டிஃபைன் ஆயிருக்கிற வேரியபிள்ஸோட வேல்யூஸ் வந்து வெளிய எங்கேயும் தெரியாது. வேற எந்த கிளாஸ்லயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரைவேட்ங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இதே இது பப்ளிக்ன்னு இந்த இடத்துல குடுத்திருந்தோம்னா, அந்த பர்ட்டிகுலர் வேரியபிள நம்ம எங்கனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். புரொடெக்டட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நம்ம எப்ப வேணுமோ, அ சில விஷயங்கள வந்து என்ன சொல்றது? நம்ம புரொடெக்டடா வச்சு மெயின்டெயின் பண்றதுக்காக. எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா, புரொடெக்டட் வந்து ஆ ஒரு சேம் பேக்கேஜ்க்குள்ளேயோ, இல்லது அதோடைய சப் கிளாஸஸ்க்குள்ளேயோ, அந்த சப் கிளாஸ் வந்து டிஃபரெண்ட் பேக்கேஜ்லயும் பிலாங் ஆயிருக்கலாம். அதுக்குள்ள யூஸ் பண்றதுக்கும், நம்ம இந்த புரொடெக்டட்ங்கிற அந்த கீவேர்ட நம்ம யூஸ் பண்றோம். ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3த்துக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கான்செப்ட்குள்ள போலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து 1000 அவங்களோட பேர் வந்து அலைஸ் அப்படிங்கிறதும் நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர கால் பண்ணி நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஏசிசி டாட் டெபாசிட் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து கால் ஆக போகுது. உள்ள 500ங்கிறது பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ₹500 நான் டெபாசிட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த ஃபங்ஷன கால் பண்ணா என்ன ஆகுது? டெபாசிட்ங்கிற ஃபங்ஷன் வந்து இங்க இருக்குது. ஸோ அந்த 500ங்கிறது இங்க பாஸ் ஆகி, இஃப் சப்போஸ் 0 அதாவது நம்மளுடைய கரண்ட் அமௌண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் 0 விட அதிகமா இருந்தா தான் நம்மளால டெபாசிட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அப்போ 0 விட அதிகமா இருந்துச்சுன்னா, என்னுடைய பேலன்ஸ வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிரு அந்த அமௌண்ட்டோட. அதாவது ஏற்கனவே இப்ப 1000 இருக்கு. அப்ப 500 ஆட் பண்ணனா 1500 பேலன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இல்ல அப்டின்னா இன்வாலிட் அமௌண்ட். அதாவது அமௌண்ட் வந்து 0 விட நம்ம கம்மியா இது பண்றோம்னா, இன்வாலிட் அமௌண்ட் அப்டிங்கிற மாரி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஏசிசி டாட் வித்ட்ரா 200. இப்ப நான் உள்ள இருக்க அமௌண்ட் எடுக்கணும். அமௌண்ட் எடுக்கணும் அப்டின்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ஏற்கனவே இருக்க பேலன்ஸ விட என்னோட அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கணும். இல்லது ஈக்குவல் டூ தட் பேலன்ஸா இருக்கணும். அப்படின்னா தான் நான் என்ன பண்ண முடியும்னா, உள்ள இருந்து எடுக்க முடியும். அப்போ நான் என்ன பண்றேன், எடுக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸ்ல இருந்து பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட நான் மைனஸ் பண்ணிடுறேன். அப்படி ஒரு வேளை பேலன்ஸ் வந்து கம்மியா இருந்தது அமௌண்ட்ட விட அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடணும். ரைட்? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பேலன்ஸ டிஸ்ப்ளே பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏசிசி டாட் கெட் பேலன்ஸ்ங்கிற ஃபங்ஷன கால் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஏற்கனவே இப்ப எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1000 இருந்துச்சு. 500 ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் 200 வித்ட்ரா பண்ணேன். அப்ப ₹1300 இருக்கும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு இது கிடைக்குதான்னு பார்த்துரலாம். ஸோ நானு கம்பைல் பண்ணிட்டேன். இப்ப நான் ரன் பண்ணேன் அப்டின்னா, என்னுடைய பேலன்ஸ் வந்து 1300 நம்மளுக்கு இருக்குது. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் த திங் இஸ் கோயிங் டு வொர்க். இந்த இடத்துல என்கேப்சுலேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து இந்த மாதிரி பிரைவேட்டா பர்ட்டிகுலர் இத வந்து நம்ம டிஃபைன் பண்றத பிரைவேட்டா, பப்ளிக் ஆர் புரொடெக்டடான்னு நம்ம டிஃபைன் பண்றத பொறுத்து அமையுது. இத வேற எந்த கிளாஸ்லயும் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் நம்ம ரிட்டர்ன் பேலன்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ இங்க பிரைவேட்டா வச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து ரிட்டர்ன் பேலன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கோமே.
அப்ப வந்து வெளியவும் அத ஆக்சஸ் பண்ண முடியுமானா, இப்ப இந்த கேஸ்ல பண்ணலாம். என்ன ஆக்சஸ் கிடைக்கும் அப்டின்னா, ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் கிடைக்கும். பேலன்ஸோட வேல்யூவ நம்மளால மாத்த முடியாது வெளிய. பட் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ நம்மளா எக்ஸ்பிளிசிட்டா ரிட்டர்ன் பண்ணும்போது இட்ஸ் பாசிபிள். ரைட்? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னது? ஆ நம்மளுக்கு நார்மலாவே நம்மளுடைய சர்டைன் கேரக்டர்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்மளுடைய சர்டைன் கேரக்டர்ஸ் ஃப்ரம் நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மள்கிட்ட வந்திருக்கும்ல, சில ப்ராப்பர்ட்டீஸ். அந்த விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். என்னுடைய எங்களோட அம்மா இல்லது எங்க அப்பாவோட கலர் வந்து எனக்கு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஆ ஒரு சர்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸ எக்ஸ்டெண்ட் பண்றது தான் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம ரியல் எக்ஸாம்பிளான நம்மளோட கோடிங்க்கு வரலாம். இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ்ல கால்டு அனிமல்னு இருக்காங்க. இந்த அனிமல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சர்டைன் கேரக்டர்ஸ இந்த டாக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அனிமல்க்கு வந்து சில கேரக்டரிஸ்டிக்ல இருக்கும். இந்த டைம்ல தான் அது ஸ்லீப் பண்ணும் அப்படின்னு இருக்கும். அதே கேரக்டர் தான் இந்த டாகுக்கும் இருக்க போகுது. ஸோ அந்த கேரக்டர இந்த டாக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. ரைட்? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லிட்டு அனிமல்க்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஈட்டுங்கிற ஃபங்ஷன், ஸ்லீப்புங்கிற ஃபங்ஷன் இது 2மே நம்மளுடைய எந்த அனிமலுக்குனாலும் காமனா இருக்கக்கூடிய அப்படி ஒண்ணு அப்படிங்கிற மாரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டாக் எக்ஸ்டெண்ட் அனிமல் இது வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது டாகுங்கிறது டைரக்ட்டா அனிமல் கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ரைட்? இத வந்து நம்ம சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கைட் டாக், எக்ஸ்டெண்ட் டாக் அப்டின்னா, இந்த கைட் டாக்ங்கிற கிளாஸ் இந்த டாக்ங்கிற கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்டின்னா, இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ இத எடுத்துக்க போகுது. அப்போ இதையே ஏற்கனவே எடுத்து தான் இருந்தது. சில கேரக்டரிஸ்டிக்ஸ. இப்ப திருப்பியும் இது எடுக்குது அப்டிங்கிறதுனால, இத மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ல புரியும். ஆ இப்போ நான் இந்த மாதிரி கைட் டாக் இதுக்கு மட்டும் நானு கடைசியா எக்ஸ்டெண்ட் பண்ண கிளாஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து இத எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இன்ஹெரிட் பண்ணிடுச்சு. அப்ப நான் ஃபைனலா இந்த கிளாஸ மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா, அதுவே போதும். அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய வேரியபிளா இருக்கட்டும், இல்லது அதுல இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும், நான் எதனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த பர்ட்டிகுலர் கைட் டாகுங்கிறது மேல இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ வந்து மேல இருக்கக்கூடிய கிளாஸஸ வந்து இன்ஹெரிட் பண்ணிடுச்சு. அதனால நான் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ் ஆர் வேரியபிள்ஸ இந்த ஜிடி அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணியே நானு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப இத ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி குடுத்து ஜாவா மெயின். ஸோ பார்த்தீங்கன்னா, பட்டி இஸ் ஈட்டிங், பட்டி சேஸ் ஊஃப், பட்டி இஸ் கைடிங் த ஓனர். ஸோ இந்த மாரி இப்படிதான் வந்து நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ வந்து யூஸ் பண்ணி வொர்க் பண்ண வைக்கிறோம். ரைட்? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆனது வந்து ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம இப்போதைக்கு சிங்கிள் லெவல் அண்ட் மல்டி லெவல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஹைரார்ச்சிக்கல் பார்க்கலாம். ரைட்? ஸோ ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன், இப்போ அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த அனிமலுக்கு கீழ டாகு, கேட்டு எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கு. எல்லாமே ஹைரார்க்கிக்கலா ஒரே லெவல்ல நம்மளுக்கு டிஃபைன் ஆயிருக்கும். ரைட்? இப்ப டாக், கேட்டு, எலிஃபண்ட் இதெல்லாமே ஒரே லெவல்ல வரக்கூடியது. ரைட்? அப்போ டாகு, கேட்டு இதெல்லாமே என்ன பண்ணிருது அப்படின்னா, டைரக்ட்டா நம்மளுக்கு அனிமல்ங்கிறதே எக்ஸ்டெண்ட் பண்ணிருது பாருங்க. டாகும் அனிமல தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. கேட்டும் அனிமல தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இதே இது மல்டி லெவல் அப்படிங்கும்போது கேட், டாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்ததுன்னா அது மல்டி லெவல். இப்ப கேட் டைரக்ட்டா எனக்கு திருப்பியும் அனிமலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஹைரார்க்கிக்கல். ரைட்? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டாகுங்கிறது அனிமலோடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். இந்த கேட்டுங்கிறது இந்த அனிமலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு நம்ம 2த்துக்குமே தனித்தனியா டாகுக்கும், கேட்டுக்கும் தனித்தனியா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து அ ஆப்ஜெக்ட் இது திங்ஸ வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க இப்ப டாகுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்க்குங்கிறதையும், ஈட்டுங்கிற ஃபங்ஷனையும் நீங்க வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இதே இது கேட்டுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, மியாவ்ங்கிறதையும், இந்த ஈட்ங்கிற ஃபங்ஷனையும் நம்ம வந்து ஆ ஆ இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்மளால இப்ப நீங்க கேட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு டாக்ல இருக்கக்கூடிய பார்க்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இட் ஒன்ட் கம். ரைட்? ஏன்னா நம்ம கேட் வந்து நம்மளோட டாக எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து ஹைரார்க்கிக்கல் கிளாஸ் வந்து வொர்க் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த அடுத்த இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் அனிமல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் நான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவேன். இன்டர்ஃபேஸ் ஃப்ளையபிள், அதுக்குள்ள நான் வாய்ட் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். ரைட், சும்மா டிஃபைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் எழுதி அந்த பேட்டை நான் என்ன பண்றேன்னா பேட் வந்து அனிமல்ங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுது, ஃப்ளையபிள் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ரைட், தென் உங்களுடைய பேரட் அப்படிங்கிறது அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, ஃப்ளையபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. என்னன்னு நான் தெளிவாக சொல்றேன், ஒரு நிமிஷம். அதாவது உங்களுடைய இப்ப ஜாவால பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கும்போது, உங்களுடைய கிளாஸ் வந்து மல்டிபிள் கிளாஸஸ சேம் டைம் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு போறோம். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரே டைம்ல வந்து நெறையா கிளாஸ கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? அதாவது நெறைய இன்டர்ஃபேஸஸ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். அதோடைய ப்ராப்பர்ட்டீஸ நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ டிஃபைன் பண்றோம். ரைட்? இப்போ நீங்க இந்த இடத்துல அனிமலோடைய ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்டெண்ட் பண்றது விட பண்ணது போக இந்த ஃப்ளைங்கிறதையும் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃப்ளைக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸையும் அதால இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் கோயிங் வித் திஸ். ரைட், ஸோ மல்டிபிள் இன்ஃபேஸஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் வெவ்வேறு கிளாஸஸ்ல. ஸோ ஃபார் தட் நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்றோம். இதே இது வேற லாங்குவேஜஸ்ல வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வேற மாதிரி ஆக்ட் ஆகும். பட் இன் ஜாவா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் திங். ரைட், ஓகே. ஸோ நீங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நான் 2 இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ 2 இன்டர்ஃபேஸ் அனிமல் அண்ட் பெட், அதுக்குள்ள 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ டாகுங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய இன்டர்ஃபேஸஸை வந்து அதால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் நிறைய கிளாஸஸை அதால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ தட் வி ஆர் கோயிங் வித் திஸ் இன்டர்ஃபேஸஸ். ரைட், ஸோ அனிமல் அண்ட் பெட் அப்படிங்கிற ரெண்டு இன்டர்ஃபேஸஸையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஸோ இன்சைட் தட் ஐ எம் எக்ஸ்டெண்டிங் த ஃபங்க்ஷன் ஓவர் ஹியர். ப்ரீத்க்கும் பிளேக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த இன்டர்ஃபேஸ் இஸ் ஒர்க்கிங். ரைட், கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் லைக் மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர்ஸ் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே மேத் யூட்டில்ஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், எம்ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எம்மை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆடுங்கிற ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண போகிறேன். பட் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே எங்கே 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது? இங்கே இருக்குது. இன்டீஜர் டைப்பில் 2 பேராமீட்டர்ஸ் இங்கே இன்டீஜரில் இருக்கிறதுனால இன்டீஜர்ஸ்க்கு மேட்ச் பண்ணி இந்த 2 பேராமீட்டர்ஸும் கால் ஆகும். அதாவது 2,3ங்கிறது பாஸ் ஆகி 2 + 3 5 அப்படிங்கிறது இங்கே ரிட்டன் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ 1 2 3ங்கிறது மூணுமே இன்டீஜர். ரைட், அப்போ இந்த இது பாஸ் ஆகி 1 + 2 + 3 6ங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 1.5 2.5 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல டபுள்ல பேரப் ஆகி 1.5 2.5 ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருமோ 4. ரைட், ஸோ 4.0ங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது இங்கே பாஸ் ஆகி ஹலோ வேர்ல்டுங்கிறது கன்கேட்டினேட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டான 5 6 4.0 ஹலோ வேர்ல்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட அடுத்த கான்செப்ட் ஆனது பார்க்கலாம், மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சப் கிளாஸ், அதாவது இதே இந்த மாதிரி நான் ட்ரான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். ஸோ மொத்தமே 3 தடவை நான் இந்த ஷேப்புங்கிற கிளாஸ்க்குள்ள 3 தடவை நான் வந்து எழுதியிருக்கேன். ரைட், இப்போ சாரி, ஒன் மினிட். அதுக்குள்ளே இல்லை, கிளாஸ் ஷேப்புங்கிறதுக்குள்ள ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ட்ராங்கிற ஃபங்க்ஷன், திருப்பி கிளாஸ் சர்க்கிள்குள்ள ஒரு ட்ராங்கிற ஃபங்க்ஷன், அடுத்து ரெக்டாங்கிள்குள்ள ட்ராங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்படி நான் எழுதும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷேப்புங்கிற அந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் நான் எஸ் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் எஸ்ங்கிற அந்த ஆப்ஜெக்ட்க்கு நான் வந்து சர்க்கிள்ங்கிற ஃபங்க்ஷனை முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், அதாவது அந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கால் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இப்படி நான் அதாவது
இந்த மாதிரி நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது, ஷேப்புங்கிறதுக்கு சர்க்கிள்ங்கிறத இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ராங்கிறது இதாகாம, ட்ராங்கிற ஃபங்ஷன் கால் ஆகாம, இது ஓவர் ரைட் ஆகி, நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் இது வந்து அதாவது இந்த சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு இதாகும், பிரிண்ட் ஆகும். ரைட்? எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் எஸ் இஸ் ஈக்குவல் டூ நியூ சர்க்கிள்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய பேரண்ட்ல கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகாம இன்ஸ்டெட் நம்ம அதோடைய சைல்ட்ல கிரியேட் ஆன ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஒர்க், ரைட்? ஸோ இதே மாதிரி தான் நியூ ரெக்டாங்கிளும் எஸ் டாட் ட்ரான்னு சொல்லும்போது இதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிள்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஒர்க், ரைட்? ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்புட் செக் பண்ணும்போது என்ன வருது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ரன் பண்ணதுக்கப்புறமா இது கம்பைல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி drawing a circle, drawing a rectangle. அதாவது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் ஆகி நம்மளுக்கு இந்த ட்ரா அண்ட் இந்த ட்ராங்கிற ஃபங்க்ஷனும் வந்து நம்மளுக்கு இதாயிருக்கு. ஸோ இது ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்கணும், ரைட்? ஸோ இந்த ஷேப்புங்கிற கிளாஸை நம்ம வந்து ரெண்டு இடத்துலையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டான பாலிமார்ஃபிசம் பார்க்கலாம். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு மூவி சொல்கிறேன். லைக் அன்னியன் மூவி நீங்கள் எடுத்துக்கோங்க. அன்னியன் மூவியில் வந்து அவர் நிறைய விதமாக ஆக்ட் பண்ணுவார்ல. ஸோ அவருக்கு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி வந்து இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாலிமார்ஃபிசமும் வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டே வெவ்வேறு விதமாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் நம்ம கோட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல ஒரு அனிமல்ங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணி, அந்த அரேக்குள்ள நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அனிமல்ஸுங்கிறதையே வச்சு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டாகு, கேட்டு, கவ் அப்படிங்கிற மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டானது கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அனிமல்ஸ் அரேலேருந்து ஒவ்வொரு இதையும் நான் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு கால் தி சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச சவுண்டுங்கிறத நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். எஸ். ஸோ நான் இங்கே வந்து சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை இனிஷியலாக நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், கரெக்டாக? ஸோ இட்ஸ் கோயிங் டு ஓவர் ரைட் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கிளாஸஸ், டாக், கேட், கவுங்கிறதுல இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. அப்போது எனக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகும்? டாக், ஊஃப், கேட், மியாவ், கவ், மூ. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸே நம்மளுக்கு வெவ்வேறு மாதிரி ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவுட்புட் எப்படி இதாகுதுன்னு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா டாக், ஊஃப், கேட், மியாவ், காட், மூ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இதில் வந்து முக்கியமான கான்செப்ட்னு பார்க்கும்போது ஒரே பேரண்ட் கிளாஸை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொருதும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் டைப்பை பொறுத்து. ஸோ இங்கே அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஆப்ஜெக்டோட டைப்பை பொறுத்து நம்மளுக்கு வந்து வெவ்வேறு விதமாக நம்மளுக்கு ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல பாலிமார்ஃபிசம் கான்செப்ட், ரைட்? போகிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சில எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை மட்டும் யூசருக்கு காட்டிட்டு தேவையில்லாத இன்டர்னலாக காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங், ரைட்? ஸோ இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஷாப் இருக்குது, சேல்ஸ் ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த சேல்ஸ் ஷாப்பில் நடக்கக்கூடிய சேல்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு காட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு நம்ம வந்து அதை காட்டணும். ஸோ அப்போது அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ எப்படி இது வந்து கோடிங்கில் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஏற்கனவே கிரியேட் பண்ணக்கூடிய அதாவது வெஹிக்கிள்ங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நான் இனிஷியலாக கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு நான் 2 ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன், ரைட்? V1 V2ங்கிற 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸான வெஹிக்கிள்குள்ளே என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் பிராண்ட், அதாவது ஒரு பிராண்டுங்கிற வேரியபிளுக்கு டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே எழுதக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் ஒரு
அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் ஃபியூயல் டைப். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ள எந்த ஒரு பாடியும் டிஃபைன் பண்ணக்கூடாது. ரைட்? அது வந்து இன்னொரு இடத்துல அத ஓவர் ரைட் தான் பண்ணுவோமே தவிர்த்து, அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்ஷனுக்குள்ள நம்ம எந்த ஒரு பாடியும் வச்சிருக்க கூடாது. ரைட்? தென் பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் ஃபங்ஷன் அப்படின்னா, அதுக்குள்ள செட் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் செட் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கலாம். அது மாரி ஸ்டார்ட் என்ஜின் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபைன் பண்ண அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ ஒன்லி இன் எக்ஸ்டெண்டட் கிளாஸ்ல தான் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லா நம்ம எலாபரேட் பண்ணி நம்ம குடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ம் எலக்ட்ரிக் கார் ஸ்ட்ரிங் பிராண்டுங்கிறத பாஸ் பண்ணி நான் ஜஸ்ட் அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல நான் கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்களேன், இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர் ரைட் பண்ணி நான் இந்த இடத்துல ஃபியூயல் டைப் அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் எழுதி நான் ஓவர் ரைட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ எந்த எல்லா இடத்துலயும் இது காட்டணுங்கிற அவசியம் இல்ல. எக்ஸ்டெண்டட் இடத்துல மட்டும் காட்டுனா போதும். அதாவது ஃபியூயல் டைப்புங்கிறது வந்து எனக்கு நார்மலா வெஹிக்கிள்குள்ள காட்டாம, எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற அந்த ஒரு பர்ட்டிகுலர் கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு ஷோகேஸ் ஆகுற மாரி இருக்கு. இப்ப இன்னொரு இது பாருங்க. கிளாஸ் பெட்ரோல் காருக்குள்ளேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபியூயல் டைப்புங்கிறத ஓவர் ரைட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் எலக்ட்ரிக் கார் டெஸ்லா, டொயோட்டோ அப்படிங்கிறத வந்து V1க்கு டெஸ்லாவும், V2க்கு டொயோட்டாவும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்ப V1 டாட் ஸ்டார்ட் என்ஜின் அப்படின்னு நான் குடுக்குறப்ப, எனக்கு ஸ்டார்ட் என்ஜின் ஃபங்ஷன்ல அதோடைய அந்த பிராண்ட் நேம், அது அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ரைட்? தென் V1 டாட் ஃபியூயல் டைப் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு அதோட ஃபியூயல் டைப்புங்கிற அந்த இது வந்து ஃபங்ஷன் ஓவர் ரைட் ஆகி, நம்மளுக்கு பிராண்ட் அந்த பர்ட்டிகுலர் பிராண்ட் ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி. நம்மளுக்கு எலக்ட்ரிக் கார்ல. ஸோ, அதனால அது வந்து V1ங்கிறது எலக்ட்ரிக் காருங்கிறதுனால ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டியும், பெட்ரோல் காருங்கிறத போது ரன்ஸ் ஆன் பெட்ரோல் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆகி பிரிண்ட் பண்ண போகுது. ரைட்? இப்படிதான் வந்து நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து ஒர்க் ஆகுது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ இப்படிதான் நம்ம ஒரு இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள தான் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்ஷன டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்ஷன எக்ஸ்டெண்ட் பண்ண ஃபங்ஷனுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ரைட்? ஸோ, அத தான் நம்ம இங்க வந்து பண்ணியிருக்கோம். ஸோ, எனக்கு தெரிஞ்ச அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இதோட யூஸ் கேஸ் வந்து எனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, லெட்ஸ் ரன் இட் அண்ட் சீ. ரைட்? ஸோ, நான் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ, ஃபைல் நாட் ஃபவுண்ட் சம்திங் ஏதோ எரர் வருது. ஸோ, சாரி நானு பாத் குடுக்கல. இந்த பாத்க்குள்ள தான் இருக்குது. பேட்டர்ன் ஆர் பேட்டர்ன்ஸ். இப்போ நான் கம்பைல் பண்ணிட்டேன். கம்பைல் பண்ணோனே எனக்கு பாருங்க கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜாவா மெயின் ரன் பண்ணும்போது பாருங்க டெஸ்லா என்ஜின் ஸ்டார்டட். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ரைட்? ஸோ, இப்படிதான் நம்மளுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. சில விஷயங்கள இந்த கிளாஸ்க்குள்ள நான் ஹைட் பண்ணி வைக்கிறேன். அதான் கான்செப்ட். ரைட்? அடுத்து பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸ். ஸோ, இன்டர்ஃபேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, இன்ஹெரிட் பண்றோம் அப்படின்னா, நம்மளால ஒன் டைம்ல ஒரே ஒரு கிளாஸ மட்டும் தான் இன்ஹெரிட் பண்ண முடியும். பட் இன்டர்ஃபேஸஸ் அப்படி கிடையாது. அட் அ டைம்ல நம்ம வந்து 2 to 3 இன்டர்ஃபேஸஸ் எவ்வளோ இன்டர்ஃபேஸஸ்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபார் தட் பர்ப்பஸ் வி ஆர் கோயிங் வித் அ இன்டர்ஃபேஸ். ரைட்? ஸோ, இன்டர்ஃபேஸ் ஃப்ளையபிள் அப்படிங்கிற ஒரு இத டிஃபைன் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் ஸ்விம்மபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். உள்ள வந்து நம்மளால இன்டர்ஃபேஸ்க்குள்ள டிஃபைன் மட்டும் தான் பண்ண முடியும். ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ண முடியும். வாய்ட் ஃப்ளை, வாய்ட் ஸ்விம்ங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு, அத எங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா, டக் இம்ப்ளிமெண்ட்ஸ் போத் ஃப்ளையபிள் அண்ட் ஸ்விம்மபிள். இதுக்குள்ள தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஃப்ளையும், ஸ்விம்மையும் நான் ஓவர் ரைட் பண்ணி ஐ அம் டிஃபைனிங் அ ஃபங்ஷன். ரைட்? ஸோ, இப்ப நான் ஒன்ஸ் டாட் ஃப்ளை அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டாட் ஃப்ளைன்னு கிரியேட் பண்ணிட்டோம்னா, டக் இஸ் ஃப்ளையிங். அடுத்து டாட் ஸ்விம்னா டக் இஸ் ஸ்விம்மிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. இதே இது நம்ம வந்து தனியா கூட நம்மளால வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ, பண்ணிட்டு இப்போ டாட் ஃப்ளைன்னு குடுக்கும்போது, இந்த மாதிரி அந்த டக் இஸ் ஃப்ளையிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். ஸோ, இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்ஷன்ஸ வந்து ரிட்ரைவ் பண்ணலாம். அந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன வந்து ரிட்ரைவ் பண்ணலாம். ரைட்? இன்டர்ஃபேஸ்க்கும் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ரைட்? ஸோ,
இப்படிதான் நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டக் இஸ் ஃப்ளையிங் ஃபர்ஸ்ட்டு இந்த 2த்துக்கும் இது 2த்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனும், இது 2த்துக்கும் நெக்ஸ்ட் 2 லைனும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி இன்டர்ஃபேஸ் கான்செப்ட். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா சூப்பர் கீவேர்ட். சூப்பர் கீவேர்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பேரண்ட் பேரண்டோட ஃபீல்ட் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு, அதாவது பேரண்டோடைய மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு. யார் ஆக்சஸ் பண்றதுக்கு? சைல்டு வந்து பேரண்டோட மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ண போறோம். அதாவது தன்னுடைய இமீடியட் பேரண்ட் கிளாஸ்ல உள்ள இருக்கக்கூடிய திங்ஸை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படியே சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ நான் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இனிஷியலா நீங்க வந்து அனிமல்ங்கிற ஒரு கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டீங்க. ரைட்? ஸோ அனிமல் கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஸ்ட்ரிங் டைப் குடுத்து, அந்த டைப்பை வாங்கி நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. ரைட்? அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்னா, சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த அனிமல் கிளாஸ்க்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி இதை பண்ண போகுது. அடுத்து ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்றேன் கால் டாக். அது வந்து என்ன பண்ணுதுன்னா அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு சில்ட்ரன் கிளாஸ். ரைட்? அனிமல்ங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ். ஸோ டாக்ங்கிற சில்ட்ரன் கிளாஸ் என்ன பண்ணுது? அனிமல்ங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சூப்பர்ங்கிறத நம்ம கால் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் சூப்பர் ங்கிறத கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு டாக் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டு இப்போ டாக்ங்கிற கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்றேன். ஸோ கால் பண்ணா என்ன ஆகும்? சூப்பர் ஆஃப் கெனைன். ஸோ சூப்பர் ஆஃப் கெனைன் அப்படின்னா ஜஸ்ட் நத்திங் பட் இந்த சூப்பர்ங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சைல்ட் கிளாஸ் இஸ் கோயிங் டு கால் தி பேரண்ட் கிளாஸ். அப்போ வந்து இந்த சூப்பருக்குள்ள இந்த கெனைன் வந்து பாஸ் ஆகி இந்த இடத்துல டைப்ல கெனைன் மேட்ச் ஆகி நம்மளுக்கு டைப் வந்து இங்க வந்து இதாயிடும், அசைன் ஆயிடும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இமிடியேட் பேரண்ட் கிளாஸை நம்மளுக்கு கால் பண்றதுக்கு நம்ம சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இங்க இது ஆக்ட் ஆகுது. ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்க சூப்பர் டாட் சவுண்ட் அப்படிங்கிறது தன்னுடைய இமிடியேட், அதாவது அனிமல் கொடுக்கக்கூடிய சவுண்ட் கால் பேரண்ட் மெத்தட். அந்த இந்த சூப்பர் டாட் சவுண்டை பார்த்தோன்னே தன்னுடைய பேரண்ட் மெத்தட் யாரு? இந்த அனிமல். அப்ப அந்த அனிமல் கூட இருக்கக்கூடிய சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை அது கால் பண்ணிடும். ரைட்? சூப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அது சைல்டுக்குள்ள இருக்கும். அது வந்து தன்னுடைய பேரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ண போகுது அப்படின்னா இமீடியட் பேரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் கோயிங் வித் சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் மெயின்ல நான் டாக் ஆப்ஜெக்ட் டிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு டி டாட் சவுண்டும் டி டாட் டிஸ்பிளே நேம்ங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் பண்றேன். ஸோ டி டாட் சவுண்ட் அப்படின்னு கூப்பிட்டோன்னா நம்மளுக்கு எது வரும்? டி டாட் சவுண்ட். இங்க பாருங்க எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்? டாகுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப டாகுக்குள்ள என்னது இருக்கு? சூப்பர் ஆஃப் கெனைனுங்கிறது இருக்கு. அப்ப கெனைன்ங்கிறது பாஸ் ஆகி அனிமல் கன்ஸ்ட்ரக்டர் கெனைனும் அப்புறம் டாக் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு வேற என்ன இருக்கு? டி டாட் டிஸ்பிளே நேம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா அதோடைய பேரண்ட் நேமும் அப்புறம் அதோட சைல்டு நேமும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ரன் பண்ணா புரியும். ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ இது பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டி டாட் சவுண்டை கால் பண்ணோன்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி அனிமல் அனிமல் கன்ஸ்ட்ரக்டர் கெனைன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது அதுக்கு கீழே இருக்கக்கூடியது, அதாவது இந்த சூப்பர் கெனைனுக்கு அடுத்து இருக்க டாக் கன்ஸ்ட்ரக்டர் இதான பிரிண்ட் இதாகுது. ஸோ அப்போ இந்த டாக் கன்ஸ்ட்ரக்டரும் நம்மளுக்கு இதாயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டி டாட் டிஸ்பிளே நேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சூப்பர் டாட் நேம்ல என்ன இருக்கு? சூப்பர் டாட் நேம் உங்களுடைய சூப்பர் அப்படின்னாலே பேரண்ட் வந்துடணும். அதோட நேம்ல என்ன இருக்கு? அனிமல் இருக்கு. ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை சவுண்டே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலையோ? எஸ், டி டாட் சவுண்டே நம்மளுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ தட் இஸ் நத்திங் பட் இப்போ இந்த இது எக்ஸிக்யூட் ஆனோன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்களேன், ஓவர் ரைடு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கவனிக்கவே இல்லை. ஸோ அந்த ஓவர் ரைடுங்கிற ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு ஓவர் ரிட்டன் ஆகணும். ரைட்? ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னா சூப்பர் டாட் சவுண்ட். சூப்பர்னா நம்மளுக்கு அகைன் என்ன தெரியும்? நம்மளுக்கு பேரண்ட் தான் தெரியும். ஸோ பேரண்ட்ல இருக்கக்கூடிய சூப்பர் டாட் சவுண்ட்ல என்ன இருக்கு? ஜென்ரிக் அனிமல் சவுண்ட் இருக்கு. அப்போ ஜென்ரிக் அனிமல் சவுண்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னும் முடியல.
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல இருக்கு டாக் சேஸ் ஹூஃப். ஸோ அதுவும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு டி டாட் டிஸ்பிளே நேம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே நேம்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு பேரண்ட் நேம் வந்து நம்மளுக்கு சூப்பர் டாட் நேம் ஆக்சஸ் பண்ணும். சூப்பர்னா அகைன் பேரண்ட் கிளாஸ். அப்போ பேரண்ட் கிளாஸ்ல நேம் என்னது அனிமல். அப்போ அனிமல் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது சைல்ட் நேம் திஸ் டாட் நேம். திஸ்னா எதை ரெஃபர் பண்ணுது? அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நேம் என்னது? டாக். கரெக்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாக் இந்த பர்டிகுலர் கிளாஸ் ரெஃபர் பண்ணக்கூடியது இந்த திஸ் கீவேர்ட். ஸோ அப்போ இதோட இது வந்து டாக். அப்போ டாகுங்கிறது வந்து சைல்ட் நேம் வந்து டாகுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்ட் கால்டு சூப்பர் கீவேர்ட். ரைட்? ஒன்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கோடை ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. யூ கேன் கம் டு நோ. ரைட்? ஸ்டாப் பண்ணி அப்படியே வந்து நீங்க ரெட்டா பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட் அப்படி பார்க்க போறோம். ஸ்டாட்டிக் அப்படின்னு பார்த்தா என்னது அப்படின்னா உங்களுடைய விஷயம் நீங்க ஆரம்பத்துல டிஃபைன் பண்ண ஒரு விஷயம் வந்து ஸ்டாட்டிக்கா மெயின்டைன் ஆகும். அதாவது நீங்க ஒன்ஸ் நீங்க அதை சேஞ்ச் பண்ண அப்படியே இந்த இடத்துல மெயின்டைன் ஆயிட்டே வரும். ரைட்? நீங்க வெவ்வேறு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்க அந்த ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து வெவ்வேறு ஆப்ஜெக்ட்லயும் டிஃப்ரெண்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு இது புரியலனாலும் பரவாயில்ல. ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல நான் ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து கிரியேட் பண்றேன். ஸ்டாட்டிக் கீவேர்டு வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு சாரி ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்றேன். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. ரைட்? ஹிண்ட் ஐடின்னு எக்ஸ்ட்ரா ஒரு இதை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்ஷன் வந்து ஜஸ்ட் என்னோட கவுண்ட்ட மட்டும் எனக்கு என்ன பண்ண போகுது அப்டின்னா, சொல்லப்போது. ரைட்? இதுக்குள்ள நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கிறேன். கவுண்டர் கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் கவுண்டர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ப்ளஸ்ன்னு இன்கிரிமெண்ட் பண்ண போகுது. ரைட்? ஸோ இப்படிதான் என்னுடைய கோட் வந்து வொர்க் ஆக போகுது. ஒவ்வொரு தடவையும் அந்த கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆகி எனக்கு ஐடியில ஸ்டோர் ஆக போகுது. ஸோ உள்ள 2 ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக் ஃபங்ஷன். இன்னொன்னு வந்து நார்மல் ஃபங்ஷன். ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் வந்து கவுண்ட்ட ஷோ பண்ற மாதிரியும், நார்மல் ஃபங்ஷன் வந்து ஐடிய ஷோ பண்ற மாதிரியும் நான் வந்து ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். இப்ப பார்த்தோம் அப்டின்னா, உங்களுடைய கவுண்டர் அப்படிங்கிற அந்த இதுக்கு நான் 3 தடவ நான் கால் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, நான் அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ஆகுது அப்டின்னா, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு 3 தடவ கால் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல 3 தடவ இதாகும், கால் ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுறப்ப என்ன ஆகுது? கவுண்டோட வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. ரைட்? இன்கிரிமெண்ட் ஆயி இதுல ஸ்டோர் ஆயிக்குது. ஐடில ஸ்டோர் ஆயிக்குது. ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க அதாவது C2லயும் அதே மாதிரி தான். C3க்கும் அதே மாதிரி நடந்துக்குது. இப்போ C1 டாட் ஷோ ஐடி அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் C1 வச்சு நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணப்ப உங்களுடைய உங்களோட ஐடியோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 1 ஸ்டோர் ஆச்சு இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ஸ்டாட்டிக்கோட வேல்யூ வந்து 0. அப்போ உங்களோடது வந்து 1 இன்கிரிமெண்ட் ஆகி இந்த ஐடியோட இந்த கவுண்ட் வந்து 1ன்னு இதாகி இந்த ஐடியில 1 ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ உங்களோட ஷோ ஐடி ஃபங்ஷனை கால் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஐடி என்னது 1. அப்ப ஆப்ஜெக்ட் ஐடி 1ங்கிறது டிஸ்ப்ளே ஆக போகுது. நெக்ஸ்ட் C2 டாட் ஷோ ஐடி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க C2 வச்சு கால் பண்ணியிருந்தப்ப உங்களோட ஆப்ஜெக்ட்டோட வேல்யூ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் அப்படின்னா உங்களோட கவுண்டர் ஏற்கனவே இப்போ ஒரு தடவை இன்கிரிமெண்ட் பண்ணிருச்சுன்னா, அடுத்த டைம் அடுத்து அந்த பர்ட்டிகுலர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து தான் இன்கிரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி இப்போ இத ஷோ ஐடியே திருப்பி கால் பண்றப்போ ஏற்கனவே 1ன்னு இருந்தது. இப்போ கவுண்ட் வந்து 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகி இந்த 2ங்கிறது இங்க ஸ்டோர் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் ஐடி என்னவாச்சு? 2ன்னு ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இந்த C2 ஷோ ஐடி வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஐடி 2 அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் கவுண்டர் டாட் ஷோ கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களோட ஷோ கவுண்ட் ஃபங்ஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் அதோடைய கவுண்ட் என்னது 3. ஏன் அப்படி 3 அப்படின்னு குடுக்குது அப்படின்னா, உங்களோட கவுண்ட் மொத்தம் எத்தன தடவ இதாயிருக்கு அப்படின்னா, மொத்தம் 3 தடவ இன்கிரிமெண்ட் நடந்திருக்கும். ஏன்னா மொத்தம் 3 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ அதனால உங்களுக்கு 3 தடவ இதாயிருக்கு. ஸோ அப்போ வந்து டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் வந்து 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த இடத்துல சப்போஸ் ஸ்டாட்டிக்ங்கிறத யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க C1, C2, C3 வந்து கால் பண்ணி பண்றீங்கல்ல, அப்பம்போது உங்களுக்கு இந்த இடத்துல 1, 2ன்னா இன்கிரிமெண்ட் ஆகாது. ரைட்? உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து திருப்பி திருப்பி வந்து கவுண்டோட வேல்யூ 0ல இருந்து 1 அப்போ 1, 1, 1 தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகி இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டாட்டிக் அண்ட் வித் யூசிங் ஸ்டாட்டிக் அண்ட் வித்தவுட் யூசிங் ஸ்டாட்டிக். ரைட்?
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்டிக் பார்த்தோம். ஸோ நம்ம ஃபைனல் பார்க்கும்போது, நீங்க ஒன்ஸ் ஃபைனல டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, அத சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஃபைனல் கிளாஸ் மேத் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாரி நானு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த பர்ட்டிகுலர் ஃபைனல் கீவேர்ட் வந்து சில கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் இம்யூட்டபிள் மெத்தட்ஸ்க்கு, ஆ சில சீல்டு கிளாஸஸ சீல் பண்றதுக்கு இந்த பர்ப்பஸ்க்காக தான் இந்த ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃபைனல் டபுள் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டு, பையோட வேல்யூவ நான் இந்த மாரி 3 பாயிண்ட் சம்திங் அப்புறம் இதையும் நானு மேக்ஸ் லிமிட்டும் 1000 அந்த மாரி செட் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பை அண்ட் இதோட வேல்யூவ நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க பாருங்களேன், இந்த லைன்ல, லாஸ்ட் லைன்ல. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, எரர் கேனாட் அசைன் டூ ஃபைனல். ஃபைனல்ங்கிறதுல வந்து நம்ம ஃபைனல் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அசைன் பண்ண முடியாது. அதான் கான்செப்ட். ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதில நம்மளுடைய ரேடியஸ நம்ம பாஸ் பண்றோம். ஸோ 5ங்கிற ரேடியஸ கெட் பண்ணி, பையோட வேல்யூ, ரேடியஸோட வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி, நம்மளுக்கு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ இதோடைய அவுட்புட் வேணா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி.மெயின். ஸோ என்டர் பண்ணா கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்ணோம்னா, ஹியர் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 78 பாயிண்ட். அதோட ஏரியா வந்து நம்மளுக்கு சர்க்கிள் ஏரியா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ஃபைனல் கீவேர்ட் இஸ் வொர்க்கிங் ரைட். ஸோ இப்படி பண்ணா நம்மளுக்கு எரர் ரைஸ் ஆகும். அதாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா. தென் லெட்ஸ் கோ ஃபார் தி ஆக்சஸ் மாடிஃபையர் கான்செப்ட். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர் கான்செப்ட்னா என்ன? ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்ட்ரோலிங் விசிபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டூ கிளாஸ் மெம்பர்ஸ். அதாவது நான் சொன்ன மாரி தான் பப்ளிக், புரொடெக்டட், பிரைவேட். அதாவது ஒரு கிளாஸ்ல டிஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிளா இருக்கலாம், இல்லது மெத்தட்ஸா இருக்கலாம். அது யாருக்கு தெரியணும், தெரியக்கூடாதுங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடியது தான் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் ரைட். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் பார்த்துக்கோங்க. இஃப் சப்போஸ் அது பப்ளிக்கா இருந்ததுன்னா, சேம் கிளாஸா இருந்தாலும் அது வந்து தெரியும். சேம் பேக்கேஜா இருந்தாலும் தெரியும். சேம் சப் கிளாஸா இருந்தாலும் தெரியும். அதர் பேக்கேஜா இருந்தாலும் தெரியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய திங்ஸ். பட் புரொடெக்டடா இருந்துச்சுன்னா, இது எல்லாத்துலயும் தெரியும். பட் அதர் பேக்கேஜஸ்ல போயிட்டு அதே வேரியபிள நம்ம ரெட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணோம்னா தெரியாது. டிஃபால்ட் மோட்ல நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணாம பப்ளிக், புரொடெக்டட், பிரைவேட்ன்னு மென்ஷன் பண்ணாம விட்டுட்டோம்னா, அது வந்து இந்த இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். அதாவது சேம் கிளாஸ்னா வேரியபிள்ஸ் வந்து விசிபிளா இருக்கும். சேம் பேக்கேஜ்னாலும் விசிபிளா இருக்கும். பட் சேம் சப் கிளாஸ்னாலோ அல்ல அதர் பேக்கேஜஸ்னாலோ விசிபிளா இருக்காது. இதே இது பிரைவேட்னா ஒன்லி இந்த சேம் கிளாஸ்ல மட்டும் தான் அந்த வேரியபிளோ மெத்தடோ வந்து விசிபிளா இருக்கும். மிச்ச எதுலயுமே வந்து அது வந்து ஆ, தெரியாது ரைட். ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட் ரைட். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேக்கேஜ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ள நான் வந்து ஸ்ட்ரிங் நேம், அதாவது பப்ளிக்கா வந்து நேமையும், ப்ரொடெக்டடா ஏஜ்ங்கிறதையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நார்மலா ஸ்ட்ரிங் இமெயில் ஒண்ணுமே டிஃபால்ட்டா நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். பிரைவேட் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்ட் வந்து நம்மளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ பிரைவேட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பர்ட்டிகுலர் திங் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வாங்கி யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணி நான் இந்த மாதிரி நானு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். இது வந்து டைரக்ட்டா பெர்சன்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் பெர்சன்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டரா ஆக்ட் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்தையுமே திருப்பி அசைன் பண்ணிக்க போகுது. இப்போ பப்ளிக் கெட்டர் ஃபார் பிரைவேட் ஃபீல்ட். அதாவது ஒண்ணும் இல்ல. ஸோ நான் இப்போ வந்து ஒரு பூலியன் டைப்ல வந்து செக் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனை கிரியேட் பண்ணி, நான் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வந்து இன்புட்டுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிற மாரி செக் பண்ற மாரி ஒரு இத எழுதியிருக்காங்க. ரைட். இப்போ நான் இங்க சொன்ன மாதிரி இப்படிதான் வந்து நம்ம கோட்ல வந்து எழுதணும். பப்ளிக், புரொடெக்டட் இப்படிதான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட்ங்கிறது இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்ல மட்டும் தான் தெரியும். வேற எங்கேயும் தெரியாது. இப்போ பப்ளிக்ங்கிற நேம் பப்ளிக்கா டிஃபைன் பண்ண நேம் வந்து எந்த கிளாஸ், எந்த பேக்கேஜ் எதுலனாலும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். பட் ஏஜ்ங்கிறது அதுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்தோம். ரைட். ஏஜ்ங்கிறது பேக்கேஜ்லயும் சப் கிளாஸ்லயும் மட்டும் தான் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில கன்ஸ்ட்ரெயின்ட் திங்கை யூஸ் பண்றதுக்காக தான் முக்கியமா நம்ம ஊப்ஸ் கான்செப்டே நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர்ஸோட யூஸ் கேசஸ் ரைட். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா, ஊப்ஸ் கான்செப்ட் வந்து எண்ட் ஆகுது. ஆ நீங்க வந்து இத ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு எதுவும் கோட்ல டவுட் இருந்ததுன்னா, ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நாங்க அதுக்கு தனியா கூட வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றோம் ரைட். If you like the videos from Metaflame, kindly like, share our videos and do subscribe to. If you have any doubts, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ஸ்ல அது கேட்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல்.